ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான மிக முக்கியமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஆன்மீக நாளானது தற்போது வர இருக்கு. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆவணி மாதத்துடைய 6ஆம் தேதி அன்னைக்கு, ஆங்கில மாதம் ஆகஸ்டுடைய 22ஆம் நாள், கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, ஆவணி மாதத்துடைய ஒரு ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை அப்படி என்ன சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளானது நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே நல்ல மாற்றங்களானது ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான அமாவாசை மாற்றத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது. இந்த அமாவாசை ஆன்மீக ரீதியாக மிக சக்தி வாய்ந்த நாள். அதனால் அமாவாசை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயங்கள்லாம் செய்திங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் பெற முடியும். அதாவது ஆவணி அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு இவற்றை செய்திங்கன்னா மிக அற்புதமான பலன் உங்கள் ராசிக்கு பெறலாம். ஸோ எவற்றை செய்தால் பெறலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே இது இந்த மாதிரி தான் கணக்கில் கொள்ளப்படுது. எனவே தான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கப்படுது. மெயினாக ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டோ, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வரும். அது போன்றே இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் வரக்கூடிய ஆவணி மாத அமாவாசை தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் சொல்ல போகிறேன். அதை தான் கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஆவணி அமாவாசை அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை தர்ப்பணம், திதி போன்ற சடங்குகள் செய்யணும். ஆவணி மாத அமாவாசை தினத்தில் காலையிலேயே குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் போய் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் வேண்டும். திதி தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்குறதுக்கு முன்பு ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வணங்க வேண்டும். பின்பு இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களுடைய நாயகனாகிய மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபாடு வேண்டும் அல்லது மானசீகமாக வழிபாடு செய்யணும். பின்பு உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பையல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும். கருப்பையல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது. இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பூஜரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். தர்ப்பணம்லாம் கொடுத்ததுக்கு பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒருவேளை திதி தர்ப்பணம் தர இயலாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம். அதனால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும்.
ஆக்சுவலி ஆவணி மாதம் பேசிக்காகவே சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் இந்த அமாவாசை தினத்தில் நான் சொன்ன முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு வீட்டில் தரிதர நிலை நீங்கி சுபிட்சங்கள் பெருகும். உங்கள் வம்சத்தில் திருமணம் காலதாமதமாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும். காரிய தடைகளானது நீங்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்ட பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நீங்கள் கண்டிப்பாக ஆவணி அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சூரியன் புதன் வக்ரத்தோடு சுக்கிரன் இருக்கிறாரு. தகிரி வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் இப்போ சொல்ல போகிறேன். என்ன பலன்களை இந்த அமாவாசைக்கு பிறகு பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் குடும்பத்தினரை நேசிப்பவர்களாக இந்த அமாவாசைக்கு பிறகு மாறணும். இந்த அமாவாசைக்கு பிறகு புண்ணிய காரியங்களை ஈடுபட்டிங்கன்னா மன திருப்தி அடைவது ஈஸியாக அமையும். மெயினாக தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் மூலம் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் வகையில் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு மெயினாக ஏற்படும். உடல் ஆரோக்கியமானது பெறும். மனதில் கூட ஒரு வகையான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கும். பணவரவை அதிகப்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் என்பது சொல்லப்படுது. இதில் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மெயினாக அரசு மூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்க வேண்டிய பணிகள் இருக்குல்ல, அதில் இருந்த தொய்வெல்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறது. மரியாதை அந்தஸ்து ஆகியவை கிடைத்து உயருது. இந்த மாதிரிலாம் இருக்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்குள்ள உண்டாகும். மெயினாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலமானது ஏற்படும். ஸோ பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் போது அந்த காரிய அனுகூலத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே கடகராசிக்காரங்களுக்கிடையே இந்த அமாவாசைக்கு பிறகு நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷமானது கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரலாம். பெண்களுக்கு நீங்கள் திறமையை வெளிப்படுத்துனீங்கன்னா உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். காரியங்கள் வகையில் அனுகூலமாக எல்லாமே நடக்கும். மனதில் ஒரு வகையான தைரியமானது உண்டாகும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று சிரமங்கள் எல்லாமே இந்த அமாவாசையிலிருந்து குறையும். வேலை பளு முழுக்க குறைந்து காணப்படுவீங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க சூழ்நிலை நேரலாம். அப்படி நேரும்போது கண்டிப்பாக அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. திடீர் செலவு ஒரு பக்கம் உண்டாகும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களுமே இந்த அமாவாசைக்கு பிறகு அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை ஒரு பக்கம் நீங்கி நிம்மதிங்கிறது உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பொருள் வரவுங்கிறது அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபமானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட லாபமானது கிடைக்கும். மாணவர்கள் மனதில் இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில் வெற்றி பெற பாடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றிக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. இந்த டைம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல தாள்களோட புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.